Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பேங்க் ரயில்வே இந்த மூணு ஜாப்ல எந்த ஜாப் வந்து பெட்டர், ஏன் அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து பெட்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த செஷன் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாம் வந்து யார் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகே, இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், ஒன்லி கிராஜுவேஷன் முடிச்சவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல்னா 10+2, சரியா? 10th +2 முடிச்சவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் பி, குரூப் சி அண்ட் குரூப் டி இந்த லெவலுக்கான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, ஸோ இது முழுக்க 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த போர்டு மூலமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தனை ஜாப்மே என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ஆர்பி என்டிபிசி, சரியா? ஆர்ஆர்பின்னா என்ன? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு முழுக்க ரயில்வே ஜாப்ஸுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து குரூப் டி, சரியா? ஸோ குரூப் டி கேட்டகரி. அடுத்தது ஜூனியர் என்ஜினியர், அடுத்தது லோகோ பைலட். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி பார்க்கும்போது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்தது வந்து எம்டிஎஸ், அப்புறம் சிபிஓ. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 வகையான எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பேங்கிங் அப்படின்னு பார்த்தா இதில் ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, சரியா? பேங்க் எக்ஸாம் முழுக்க கண்டக்ட் பண்ணுறது யாருது அப்படின்னா ஐபிபிஎஸ் போர்டு தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐபிபிஎஸ் போர்டு வந்து ப்ரைவேட் பேங்க்ஸுக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தத்தில் எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற போர்டு தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டு, ஆர்பிஐ கிரேட் பி லெவல். ஸோ இதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைஷ்யா பேங்க், அடுத்தது கர்நாடகா பேங்க். ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எவ்ரி இயர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்ஓ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராமிய வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்தது. ஸோ அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட்டெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான பேட்ச் வந்து இப்போது தமிழில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது குரூப் பி கேட்டகரியில் வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு 2 போஸ்ட் இருக்குது, சரியா? ரொம்ப வெயிட்டான போஸ்ட்டு சிஜிஎல் அப்படின்னு பார்த்தா இந்த 2 போஸ்ட்டு. ஸோ இது மாதிரி தான் கெசட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெசட் போஸ்ட் அப்படின்னு பார்த்தா க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, சரியா? ஸோ அடுத்தது ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், சீனியர் செக்ரட்டரியாட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, ஸோ டேக்ஸ் அசிஸ்டன்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் இன் எக்ஸாமினோ, ஸோ அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, கோர்ட்டு கிளர்க்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இதெல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா எஸ்எஸ்சியில், சரியா? இதில் வந்து சிஜிஎல் லெவல் போஸ்ட் இது. ஸோ இங்கே வரக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து சிஜிஎல் லெவல் போஸ்ட்டு. ஓகே, சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. இங்கே வரக்கூடிய இதெல்லாம் வந்து சிஹெச்எஸ்எல்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எம்டிஎஸ், போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஸோ இதெல்லாமே வந்து சிஜிஎல் லெவல் போஸ்ட்டு. சீனியர் செக்ரட்டரியாட் அசிஸ்டன்ட் இதுவும் சிஜிஎல் லெவல் போஸ்ட். ஓகே, அப்பர் டிவிஷனல் கிளர்க் வந்து சிஹெச்எஸ்எல். ஓகே, டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து சிஜிஎல் லெவல் போஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் மூலமாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் தெளிவாக சொல்லிட்டேன், எஸ்எஸ்சி அப்படிங்கிறது முழுக்க 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் தான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகே,
ஸோ இப்போ அடுத்தது பேங்கிங் அப்படின்னு பார்க்கலாம். பேங்கிங் அப்படின்னா 100% கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தா கிடையாது, சரியா? இது வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். பப்ளிக் செக்டார் அப்படின்னா கவர்மெண்ட்டோட பார்ட் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைவேட்டோட பார்ட் கம்மியாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து 51% ஷேர் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைவேட் வந்து 49% ஷேர் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி இது வந்து 100% கவர்மெண்ட் ஜாப்னா முழுக்க அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஷேர்ஸ் எல்லாமே யார் தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான். ஓகே, அதை தான் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இங்கே பேங்கிங்கில் என்னென்ன போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கிளரிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பிஓ லெவல் போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெவலுக்கான போஸ்ட்டு. அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஓகே, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டிங் மேனேஜர், ஐடி ஆஃபீஸர், அடுத்தது லா ஆஃபீஸர் இந்த மாதிரி வரும். அப்புறம் ராஜபாஷா, ஸோ இந்த மாதிரி போஸ்ட், இதுக்கான போஸ்டெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில் கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது அசிஸ்டண்ட்டு லெவல் எக்ஸாம்ஸு, அடுத்தது மேனேஜர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐபிபிஎஸ் எஸ்ஓ வருது எவ்ரி இயர். அடுத்தது எஸ்பிஐ எஸ்ஓ வருது. ஓகே, மேனேஜர் அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ கிரேட் பி வந்து மேனேஜர் போஸ்ட்டு. ஓகே, ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, சரி, இது வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐபிபிஎஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு, அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க, சரியா? எவ்ரி இயர் 40,000 ப்ளஸ் போஸ்ட்டுக்கு வந்து பேங்க் எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது 20,000 நியர்லி. ஓகே, ஸோ ரயில்வே வந்து 1.5 lakh கிட்ட ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. 1,30,000 கிட்ட போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணல. நியர்லி 2 years ஆகிடுச்சு. 2009 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நிறைய ரீசனால். இன்னும் ஏஜென்சி வந்து அவங்க செலக்ட் பண்ணல. ஓகே, அதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க, அது செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த COVID-19 இஷ்யூவெல்லாம் சால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேராக இருங்க. ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன போஸ்டெல்லாம் இதுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, கூட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர். இதில் வெயிட்டான போஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர். இது வந்து லெவல் 6 வரும். ஓகே, மற்றதெல்லாம் லெவல் 5 லெவல் 4 இந்த மாதிரி கிரேடில் வரும். ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும். ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படிங்கிறது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இதை தாண்டி ஜேஇ ஜூனியர் என்ஜினியர், சரியா? அடுத்தது வந்து குரூப் டி. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரயில்வே மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட்டு, அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு, சரியா? ஒருவேளை நீங்கள் ஓபிசி இருந்தால் இன்னொரு 3 வருஷம் சேர்த்துக்கோங்க. ஓகே, எஸ்சி எஸ்டி இருந்தால் இன்னொரு 5 years நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸேஷன் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்தது சிஜிஎல்னு பார்த்தா அப் டு 32 வயசு வரைக்கும் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஓபிசி கேடராக இருந்தால் ஒரு +3 years எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்சி எஸ்டி கேடராக இருந்தால் ஒரு +5 years வந்து அந்த கேட்டகரிக்கில் வந்து +5 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ ரயில்வே என்டிபிசி அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட், என்டிபிசி குரூப் டி இந்த மாதிரி போஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகே, அதாவது குரூப் டி லெவல் கிரேடு, அடுத்தது வந்து ஜூனியர் இன்ஜினியர், இதெல்லாம் பார்க்கும்போது 18 to 30. ஓகே, ஜூனியர் இன்ஜினியர் டிப்ளமா கேடரும் வரும், இன்ஜினியரிங்கும் வரும். ஓகே, ஜூனியர் இன்ஜினியரில் இப்போல்லாம் டிப்ளமாவும் எடுத்துக்கிறாங்க. டிப்ளமா படித்தவங்களும் ஜேஇ எக்ஸாம் எழுதலாம் ரயில்வேல பொறுத்த வரைக்கும். டிப்ளமா நீங்கள் முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஜேஇ எக்ஸாம் எழுதலாம். ஓகே, லோகோ பைலட் எக்ஸாமும் வரும் இதில். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோகோ பைலட்னா ட்ரெயின் ஓட்டுறவங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். ஸோ அடுத்தது வந்து குரூப் டி, இது வந்து என்ன சொல்கிறதுனா கிளரிக்கல் கிரேடில் இருக்கும், கிளரிக்கல் கிரேட் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, குரூப் டி போஸ்ட் எல்லாம். அடுத்தது என்டிபிசி எக்ஸாம், இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் போஸ்ட். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா? ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே,
அடுத்தது பேங்கிங் அப்படின்னு பார்த்தா கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு 20 28 வயசு இருக்கணும். பிஓ லெவல் போஸ்ட்டாக இருந்தால் 20 30 வயசு இருக்கணும். எல்லாத்துக்கும் +3 +5 நீங்கள் சேர்த்துக்கோங்க. +3 +5 +3 வந்து ஓபிசி கேடருக்கு கேட்டகரியாக இருந்தால், +5 வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் +5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தால் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி. ஓகே, என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதே வந்து என்டிபிசி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, குரூப் டி இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் 10+2 இருக்கணும். அல்லது டிப்ளமா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் எழுதலாம். ஓகே, அடுத்தது பேங்கிங் அப்படின்னு வந்தால் நீங்கள் கிளர்க் எக்ஸாம் ஆகுது எழுதுங்க, இல்லை பிஓ எக்ஸாம் ஆகுது எழுதுங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் கட்டாயம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா, கட்டாயம் ஒரு டிகிரி வந்து பேங்க் எக்ஸாமில் முடிச்சிருந்தா தான் பேங்க் எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, ஸோ அடுத்தது வாங்க, இப்போ எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம், சிஜிஎல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஹெச்எஸ்எல் வந்து எத்தனை ரவுண்டு இருக்குது, அதாவது எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 டயர் இருக்குது. 3 டயர்னா 3 ரவுண்டு இருக்குது. சரியா, ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம், அது வந்து ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ எல்லாமே 1 வேர்டு கொஷின். ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ், எஸ்ஏ ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் எழுதுறது. சரி, அது வந்து செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு. அது முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட், இது கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க சிஹெச்எஸ்எல் லெவலில். ஓகே, ஸோ அடுத்தது சிஜிஎல் லெவல் பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் லெவலில் வந்து மொத்தம் 4 ரவுண்டு இருக்குது. சரியா, மொதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்ஜெக்டிவ் கொஷின்ஸு, மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து 50 மார்க் இருக்கும். சரியா, 50 மார்க் ஒவ்வொரு செக்ஷனுக்கும், ஓவராலாக 200 மார்க். ஓகே, அப்படின்னா ஒவ்வொரு கொஷனுக்கு 2 மார்க்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு கொஷனுக்கு எத்தனை மார்க்கு, 2 மார்க் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு கொஷின் மிஸ்டேக் பண்ணால் 0.5 கட் ஆகிடும். ஒரு கொஷின் மிஸ்டேக் பண்ணால் 0.5 வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஹெச்எஸ்எலுக்கும் சேம் தான். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சேமு, சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும் இல்லை சிஜிஎல்லாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சேமு. ஒன்றும் இல்லை, அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருந்தால் பேப்பர் லெவல் வந்து ஈஸியாக இருக்கும், சிஜிஎல்லாக இருந்தால் பேப்பர் லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ரிட்டன் தான். சிஜிஎல் பொறுத்த வரைக்கும், சிஜிஎல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரிட்டன் எக்ஸாம் தான். செகண்ட் ரவுண்டில் வந்து 2 பேப்பர் தான். ஒன்று வந்து மேக்ஸ், இன்னொன்று வந்து இங்கிலீஷு. மேக்ஸ் வந்து 100 கொஷின் கொடுத்துட்டு ஒரு கொஷனுக்கு 2 மார்க் அப்படிங்கிற வகையில் 200 மார்க் வரும். இங்கிலீஷ் வந்து 200 கொஷின் கொடுத்துட்டு ஒவ்வொரு கொஷனுக்கு 1 மார்க் அப்படிங்கிற வகையில் 200 மார்க் இருக்கும். சரியா, ஸோ இது வந்து சிஜிஎல் இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்டு. ஓகே, மொத்தம் 400 மார்க் இருக்கும். 400க்கு சம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ரவுண்ட் போயிடலாம். ஓகே, தேர்ட் ரவுண்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதில் தான் வந்து என்ன அப்படின்னா லெட்டர் ரைட் பண்ணுறது, அப்புறம் எஸ்ஏ எழுதுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். தேர்ட் ரவுண்டில் 100 மார்க்ஸ் இருக்கும் இதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது ஃபோர்த் ரவுண்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட். ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபோர்த் ரவுண்ட் இருக்கும், எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து ஃபோர்த் ரவுண்ட் கிடையாது. சரியா, ஸோ மேக்ஸிமம் 3 ரவுண்டோடய முடிஞ்சு போயிடும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும், அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓவராலாக இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோ இன்டர்வியூ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இன்டர்வியூவே கிடையாது, எக்ஸப்ட் யூபிஎஸ்சி. சரியா, ஸோ யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்குது. மற்ற எந்த எக்ஸாமுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுக்குமே கிடையாது, இன்டர்வியூ கிடையவே கிடையாது. எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேவா, எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது ஆர்ஆர்பி என்டிபிசி பார்க்கலாம். ரயில்வே எக்ஸாமில் மொத்தம் எத்தனை ரவுண்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டு ரிட்டன் எக்ஸாம். சரியா, இதுலேயும் வந்து 3 பேப்பர் இருக்குது. என்னென்ன பேப்பர்னா, ஒன்று ரீசனிங், இன்னொன்று மேக்ஸு, அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கிடையாது, இங்கிலீஷ் வந்து கிடையவே கிடையாது. சரியா, செகண்ட் ரவுண்டும் சேம் தான். செகண்ட் ரவுண்டும் அதே 3 பேப்பர் வரும். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, டைப்பிங் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகே, இது தேர்ட் ரவுண்டு. ஃபோர்த் ரவுண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இவ்வளோ தான். இதுலேயே வந்து இன்டர்வியூ கிடையாது, நோ இன்டர்வியூ. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வே எக்ஸாம்லேயும் நோ இன்டர்வியூ. ஓகே, ரயில்வே எக்ஸாம் எதுவாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ கிடையாது. ஓகே, பட் பேங்க் எக்ஸாமில் மட்டும் பிஓக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். கிளர்க்கு லெவல் போஸ்ட்டுக்கு நோ இன்டர்வியூ. சரியா, கிளரிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து நோ இன்டர்வியூ. தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ பேங்க் எக்ஸாம்னு பார்க்கும்போது கிளரிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்துக்கலாம். கிளரிக்கல் லெவல் அப்படின்னா ரெண்டு ரவுண்ட் தான். ஓகே, ஒன்று ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு, செகண்ட் ரவுண்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸில் வந்து ப்ரீயில் வந்து 3 பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து ரீசனிங்கு, இன்னொன்று வந்து மேக்ஸு, அடுத்தது வந்து இங்கிலீஷு. சரியா? ஒவ்வொன்றுத்துலேயும் ரீசனிங்கில் ஒரு 35 கொஷின் கேட்பாங்க, மேக்ஸில் ஒரு 35 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷில் ஒரு 30 கொஷின், ஓவராலாக 100 கொஷின் கேட்பாங்க. 100 மார்க். ஓகே, 100 கொஷின் 100 மார்க். கரெக்டாக? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்குது? 4 பேப்பர் இருக்கும். ஓகே, மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, அடுத்தது வந்து ஜிஏ. ஓகே, ஒரு சில எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டரும் வரும், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் வரும். ஓகே, ஒரு சில எக்ஸாம்ஸில். ஓகே, கிளரிக்கல் லெவலில். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ் வந்து ஒரு 40 கொஷின், 40 இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். 5 × 40 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, 200 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எதுக்கு? கிளரிக்கல் லெவலுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து பிஓ ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா 3 லெவல் இருக்குது. பிஓ ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அடுத்தது இன்டர்வியூ. சரியா? ப்ரிலிம்ஸு சேம் பேப்பர்ஸ், ரீசனிங்கு, இங்கிலீஷு, மேக்ஸு. ஓகே, 3 சப்ஜெக்ட்டு. மெயின்ஸ்னு பார்த்தா 4 சப்ஜெக்ட்டு, ரீசனிங்கு, மேக்ஸு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, இன்டர்வியூ கட்டாயம் இருக்குது. பிஓ லெவல் போஸ்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. ஓகே, கிளரிக்கல் லெவலுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ இது பேங்க் எக்ஸாமில் எத்தனை ரவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ லெவல் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சிஜிஎல்னு பார்த்தா லெவல் 8, பே லெவல் 8 இருந்தால் உங்களுக்கு சேலரி லெவல் என்ன இருக்குன்னா மினிமம் 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் இருக்கும். சரியா? சேலரி. பே லெவல் 7க்கு வந்து 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஓகே, இது தவிர அலவன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அலவன்சஸ் நிறைய இருக்கும். ஜீப்பு கொடுப்பாங்க, கோட்டஸ் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர் பில்லு, அப்புறம் பெட்ரோல் அலவன்ஸு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அலவன்சஸ் நிறைய இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஓகே, இப்போ சிஜிஎல் அப்படிங்கிறது என்ன? ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் எல்லாமே. ஓகே, சிஜிஎல்ங்கிறது என்ன? ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு. சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு. ஓகே, அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிளான டிஃபரன்ஸ் தான். ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு. ஓகே, இப்போ சிஹெச்எஸ்எல்னு பார்க்கும்போது போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு. சரியா? லோவர் டிவிஷனல் கிளர்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கான பே ஸ்கேலெல்லாம் பார்த்துக்கோங்க. 5,200 ஆரம்பித்து 20,200 வரைக்கும் இருக்கும். கிரேட் பே வந்து 1,900 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வித்தவுட் அலவன்சஸ். சரியா? அலவன்சஸ் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு பே வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வித் அலவன்ஸ் இது வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சேலரி ரேஞ்ச் அப்படின்னா 19,900லேருந்து 35,400 வரைக்கும் இருக்கும் வித்தவுட் அலவன்ஸ். ஓகே, இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும்? வித் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய போகும். ஓகே, அலவன்சஸ் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பாஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இது ஒரு பெனிஃபிட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கே வந்து பாஸ் கொடுப்பாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணதுக்கு ட்ரெயின் பாஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ரயில்வே ஜாபுக்கு போயிட்டா அந்த பாஸ் வச்சுக்கிட்டு. ஓகே, அதுவும் இல்லாமல் ரயில்வே ஜாபில் நீங்கள் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற வேலை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள், கூகுளில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ரயில்வே ஜாபோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு, ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அடுத்தது பேங்க் எக்ஸாம் அப்படின்னு பாருங்கள். பேங்க் எக்ஸாம்னு பார்க்கும்போது கிளரிக்கல் லெவலுக்கு வந்து உங்களோட சேலரி ரேஞ்ச் அப்படின்னா 11,765லேருந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் போகும். சரியா? 25,000-30,000 வரைக்கும் போகும் உங்களோட சேலரி ரேஞ்ச். ஓகே, இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் எஸ்பிஐ கிளர்க்கில் பிளேஸ் ஆயிருக்காரு. பிகினிங்கில் வந்து 18,800 ஏதோ சம்திங் வாங்கன்னு தான் சொன்னார். சரியா? 18,800 கிட்ட வந்து கைக்கு வருதுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்பிஐயில் இந்த ரேஞ்சில் இருக்க உங்களோட சேலரி. ஓகே, ஸோ அடுத்தது பேங்க் பிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து 23,700 ஆரம்பித்து 42,020 வரைக்கும் இருக்குது. சரியா? இன்க்ளூடிங் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ. ஸோ இந்த மாதிரி அலவன்சஸ் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 45K கிடைக்கும். பிஓக்கு, கிளர்க்குக்கு வந்து ஒரு 25K கிடைக்கும், 25,000 கிடைக்கும். இவ்வளோதான்ப்பா. கிளர்க் அப்படின்னா ஒரு 25,000 கிடைக்கும், பிஓ அப்படின்னா ஒரு 45,000 கிடைக்கும் உங்களோட சேலரி. ஓகே, ஸோ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஸ்காலர் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸடு ஒர்க்கிங் டைம் இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். பேங்க் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பீப்புளோட உங்களோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பெரிய பெரிய பீப்புள் வந்து லோன் எடுக்க வருவாங்க. அவங்களோட ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது பேங்க் ஜாபில். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ரேட் பர்சன்டேஜில் சம் கன்செஷனல் ரேட் எல்லாம் கொடுப்பாங்க.
ஓகே, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ பேங்கிங்குள்ளே போனால் அவங்க அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் பேங்க்கில் செலக்ட் ஆனார்னு சொன்னேன் இல்லையா, அவரோட ஒரு இன்டர்வியூ வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நீங்கள் அப்போ அவர் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பேங்க்கில் வந்து ஜாப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ சேலரி, எப்படி வந்து அவர் படித்தார், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணார், அவர் கடந்து போன பாதையெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கம்மிங் வீக் சண்டே வந்து ஏதாவது ஒரு செஷன் போட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்து வந்து பே பண்ணி அப்ளை பண்ணிடலாம். சரியா, எதுக்கு அப்ளிகேஷன் சிஜிஎல்லாக இருக்கட்டும் சிஹெச்எஸ்லாம் இருக்கட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா தான். எஸ்சி எஸ்டி இல்லை விமனாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. ஓகேவா, ஃபீமேல்ஸுக்கு எஸ்சி எஸ்டிக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எக்ஸர்விஸ்மென் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகே, அடுத்தது என்டிபிசின்னு பார்த்தா ஃபீஸ் வந்து 500 வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென் பிடபிள்யூடி ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி எக்கனாமிக்லி பேக்வர்டு இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா தான் ஃபீஸு. ஓகே, பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னே தான் போன வருஷம் வரைக்கும் 600 ரூபா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 850 ரூபா ஆகிப்போச்சு ஃபீஸு. சரியா, ஸோ ரொம்ப அதிகமான ஃபீஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, பேங்க் எக்ஸாம் பார்க்கும்போது இந்த 850ங்கிறது ரொம்ப அதிகமான ஃபீஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபீஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்களா, எந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் பீரியட் எவ்வளோ ஆகுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் குறைஞ்சது எவ்வளோ காலம் தேவைப்படும். அதே என்டிபிசி ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ போகிறீங்கன்னா குறைஞ்சது எவ்வளோ காலம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பேங்க் எக்ஸாம் எவ்வளோ டைம் பீரியட் தேவை. ஸோ அந்த டைம் பீரியட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் தேவைப்படும். சரியா, 13லேருந்து 15 மாதம் தேவைப்படும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் போஸ்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. அதே ரயில்வே அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இன்னும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணல. பொதுவாக வந்து இதுக்கு முன்னே இருந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 2 வருஷம் ஆகும் நீங்கள் ரயில்வேயில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பேங்க் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளவே வேலைக்கு போயிடலாம். ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, நான் போனால் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, எனக்கு நிறைய அலவன்சஸ் வேணும், சரியா, நிறைய இடம் சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க ரயில்வே எக்ஸாம் போகலாம். ஓகே ஓகே கைஸ், இந்த செஷன் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த செஷன் மூலமாக. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கான பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுறது மூலமாக 6000 ருபீஸ் இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 1379க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிசி, இது வந்து டிஎன்பிசி பீப்புளுக்கு குரூப் 1 குரூப் 2 2A இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கு Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 9000 கிட்ட இருக்கும். இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு 81% டிஸ்கவுண்ட் கிடச்சிட்டு ஒரு 2069 ருபீஸ்க்கு வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக இருக்குப்பா. பேங்க் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். தமிழில் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரே ஒரு பேங்க் எக்ஸாம் எதுன்னு பார்த்தா இந்த தமிழ்நாடு கிராம வங்கி ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் தமிழில் இப்போதைக்கு எழுத முடியும். ஓகே, ஸோ இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் படித்தவங்க வந்து இந்த பேக் வந்து நீங்கள் பை பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் சேம் கூப்பன் கோடு தான் Y207. இந்த கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். டிஎன்பிசிக்கான டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கும் சேம் கூப்பன் கோடு தான். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணால் யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஆல்வேஸ். ஓகேவா? ஓகே கைஸ், என்னோட இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸு கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.